பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த இடம். இது ஒமான் தேசம் இருக்குல்ல, வளைகுடா நாடுகள ஒமான் என்கிற தேசம். அந்த தேசத்துல மஸ்கட் என்கிற பட்டணம், அதனுடைய கடற்கரையில நான் இருக்கிறேன். இந்த பக்கம் அரபிக்கடல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அழகான மலை தொடர்கள். அதுக்கு மத்தியில் இந்த சிட்டி, இந்த பட்டணம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கிறது. பார்க்கவே ரொம்ப ரம்மியமான ஒரு இடம். காலையில நிறைய மக்கள் இங்க வாக்கிங்லாம் வர்றாங்க. இந்த இயற்கை காட்சியை பார்த்து ரசிக்கிறதையும் பார்க்க முடிந்தது. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பே ரொம்ப அழகுதானே. இல்லை, கடலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு நேரம்னாலும். அந்த அலைகள் வந்து போகிறது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இந்த கடற்கரையில ரொம்ப அழகான பல காரியங்களை பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேத புஸ்தகத்துல சகரியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதாவது ஆண்டு சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கண்மணின்னா கண் இல்ல, கண்மணி அந்த பிளாக் இருக்குல்ல, அந்த கருவிழி, அதை தொட முடியுமா? உங்க கையாலே நீங்க தொட்டு பாருங்க, தொட முடியாது, இமை மூடிக்கொள்ளும். அதே மாதிரி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறாராம். அப்போ நீங்க இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழி செய்யற இடத்துல தீமைகள், தீமை செய்கிற மக்கள், பொறாமையுள்ள மக்கள் அதெல்லாம் இருக்கலாம். யாரும் உங்களை தொட முடியாது. சாத்தான் மறைந்திருந்து உங்களை அழிக்கும்படி பல காரியத்தை செய்யலாம். மந்திரவாதங்கள், பில்லிசூனியங்கள், தீமைகள் எதுவா இருக்கட்டும், உங்களை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்களுடைய தன்னுடைய கண்ணின் மணியை போல உங்களை பாதுகாக்கிறாராம். அவருடைய கண்மணியை தொடுகிறான், உங்களை தொடுகிறவன். அப்ப நீங்க ஆண்டவருடைய கண்மணிகள். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? ஒரு சமயம் பத்திரிகையில ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட தேசத்துல இந்த ஜூ இருக்குல்ல, இந்த விலங்குகளை வச்சிருப்பாங்களே, ஜூ, மிருக காட்சி சாலைன்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு வாலிபனை ஒரு கரடி, அங்க பார்க்க போன ஒரு வாலிபனை பிடித்து இழுத்த போட்டு பீறி கொண்டு போட்டு விட்டது என்பதால் அவனை காப்பாற்ற பிரயாசப்பட்டாங்க, முடியல, கொண்டு போட்டு விட்டது என்று. அது என்ன செய்தி என்று வாசித்த போது, அந்த கரடி அந்த கரடி அந்த மிருகாட்சி சாலையில அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை சுற்றிலும் சுவர் கட்டி இருப்பாங்க. அதுக்கு மேல நின்றுதான் அதை பார்க்கணும். அப்ப அது அவளை ஈஸியா மேல ஏறி வர முடியாது. மேல இருந்து அதை பார்த்து ரசிக்கலாம். அந்த மாதிரி அந்த இடத்துல கரடி விடப்பட்டு இருந்தது. இங்க பார்க்க போன ஒரு வாலிபன், அந்த கரடிக்கு சில குட்டிகள் இருந்தது. அந்த குட்டிகளோட, சின்ன சின்ன குட்டிகளோட இது இருந்தது. என்ன வாலிபன் சேட்டை பண்ணேன்னு சொல்லி சின்ன கல் எடுத்து அந்த குட்டியின் மேல எரிந்து கொண்டிருந்தான். குட்டி உடனே சத்தமிட்டு தாய்கிட்ட ஓடிச்சு. அந்த தாய் அப்படியே பார்த்தது. அது ரொம்ப உயரமான இடம். அதனால இந்த வாலிபன் நினைச்சா அந்த கரடி ஒண்ணும் பண்ண முடியாது, நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்லி அந்த குட்டியை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருந்த உடனே இந்த தாய் கரடிக்கு கோபம் வந்து விட்டாரு. வேகமா ஓடி வந்து அவ்வளவு பெரிய உயரத்துல துள்ளி அவனை பிடித்து உள்ள இழுத்து போட்டு கொதறி போட்டு விட்டார். அவ்வளவுதான், சில நிமிட நேரத்துக்குள்ள எல்லாம் முடிந்து விட்டார். அவன் நினைத்தான், நான் உயரமான இடத்துல இருக்கிற இந்த கரடியால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு. ஆனா தன்னுடைய குட்டியை சீண்டினதுனால அந்த கரடிக்கு கோபம். அவன் சொன்னாங்க, அந்த குட்டியை தொட்டுட்டா கரடி கோபம் வந்துடும், அது அவ்வளவுதான், மனிதர்களை பீறி போட்டு விடும் என்று சொல்லி. ஒரு கரடிக்கு தன் குட்டியின் மேல் அவ்வளவு பாசமும் அதை பாதுகாக்கிற உணர்வும் இருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் நமக்காக உயிரையே கொடுத்தவர். இயேசு நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மீட்டு, நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று தனக்கு சொந்தமாக்கி கொண்டவர். தொட விடுவாரா? சாத்தான் தொட முடியுமா? உங்களை சேதப்படுத்த முடியுமா? நீங்க அவருடைய அரவணைப்புக்குள்ள இருக்கணும், அவர் கூடவே இருக்கணும். அப்பதான் அந்த பாதுகாப்பு. சிலர் விலகி போறதுனாலதான் பாதுகாப்பு போய் விடுகிறார். அப்போ எப்பொழுது நீங்க இயேசுவோட, அவரோட, அதனால்தான் சொன்ன வாக் வித் ஜீசஸ், இயேசுவோட நடங்க. வேலைக்கு போனாலும், படிக்க போனாலும், எங்க போனாலும் இயேசு கூட வருகிறார் என்ன விசுவாசத்தோடு துதித்து கொண்டே நீங்க போங்க. அவர் எப்பவும் கூட இருந்தா ஒருத்தரும் உங்களை தொட முடியாது. அவங்களை தொட்டா அவருடைய கண்மணியை தொடுகிறதாக, அந்த அளவிற்கு தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை கண்மணியை போல பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
என் மீது இவ்வளவு அன்பு வைத்து பாதுகாக்கிற தேவனே, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.